இந்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேருக்கு எனக்கெல்லாம் இதெல்லாம் வராதுடா, நான்லாம் அதுக்கெல்லாம் லாய்க்கு இல்லை, எனக்கெல்லாம் அதெல்லாம் செய்ய தெரியாது, பொண்ணுங்களாம் என்கிட்ட பேசவே மாட்டாங்க, என் க்ரெஷ்லாம் என்னை பார்க்க கூட மாட்டா, எனக்கு மேக்ஸே வராது, எனக்கு இங்கிலீஷே வராது, நான் இதுக்குமே லாய்க்கு இல்லை, அதெல்லாம் எப்படி சொல்கிறது, நான் பிறந்ததே ஒரு சாபக்கேடு அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்காங்க நிறைய பேர். நெகட்டிவ் பிலீஃப்ஸோடு வாழ்கிறாங்க. இதை டோட்டலாக சேஞ்ச் பண்ணி உங்கள் லைஃப்பை மாற்றுறதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக மாறும். அதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் சப்கான்ஷியஸ் மைண்டு. இது ரெண்டுமே ஈஸி தான், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக நான் சொல்கிறேன், கேளுங்க. சில எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஃபஸ்ட் டைம் நீங்கள் பைக் ஓட்டியிருப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்டு தான் சொல்லி கொடுத்துருப்பான் மாப்பிள்ள. என்ன பண்ணியிருப்பீங்க, ஃபஸ்ட்டு ஓட்டும்போது வந்து ரொம்ப கான்ஷியஸாக ஓட்டுவீங்க. அப்படின்னா பைக்கு கிளச்சை கரெக்டாக பிடிச்சி கரெக்டாக கீரை போட்டு பொறுமையாக அப்படியே மூவ் பண்ணி பார்த்து போவீங்க. சைடில் ஒன்று வரானா விட்டுருவோம், பிரேக்கை கரெக்டாக அழுத்தணும், வரும்போது அழுத்தணும், கரெக்டாக ஹார்ன் அடிக்கணும், போகும்போது இண்டிகேட்டர் போடணும், அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஷியஸாக ஓட்டுவீங்க. இந்த வேலையை பார்த்தீங்கன்னா அதில் மட்டும்தான் உங்கள் ஃபுல் ஃபோக்கஸுமே இருக்கும். அது கான்ஷியஸ் மைண்டு. ஓகே, இப்படி இருந்த கான்ஷியஸ் மைண்டு ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு 1 இயர் பைக் ஓட்ட கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பாட்டு போயிட்டுருப்பீங்க. பைக்கில் கரெக்டாக கீரை போடுவீங்க, கீர் எத்தனை கீரில் இருக்குன்னு உங்களுக்கும் தெரியாது, பாட்டு கரெக்டாக அது பாட்டு அது எத்தனை கீரில் இருக்கணுமோ அத்தனை கீரில் அந்த ஸ்பீடுக்கு கரெக்டாக போகும். பிரேக்கை கரெக்டான இடத்துல அடிப்பீங்க, அது உங்களுக்கே தெரியாது. உங்கள் மைண்டு தானாக காலில் கிளிக்காகி அது பாட்டு அழுத்திட்டு இருக்கும். கரெக்டாக பிரேக்கை பிடிப்பீங்க. ஒரு எப்படி சொல்கிறது, இந்த ஃபுல் ஆக்டிவிட்டியுமே ஃபுல்லாக சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். அது ரூல் பண்ணுவோம் அந்த வண்டியை, அது அழைச்சிட்டு போவோங்களா. எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு தடவை வந்து என்னாச்சு, எங்கள் வீட்டில் வந்து ஒரு சமைச்சிக்கும் போது ஜாமான் என்கிட்ட சொன்னாங்க. நான் வேறு ஏதோ சிந்தனையில் இருந்தேன். எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, எனக்கு அந்த கடைக்கு போனதுன்னு தெரில, போயிட்டாங்க. கடைக்கு போனது கூட யோசிக்கிறேன், இப்போ வீட்டிலேருந்து இவ்வளோ தூரம் வந்தோம் அப்படின்ட்டு. அந்த அந்த வழி வந்து சந்து புந்துலாம் புந்து போகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் டைம் போகிறப்ப மட்டும்தான் நமக்கு தேவை அந்த வழியை பார்த்து இதை கரெக்டானு போகும். நான் ஆல்ரெடி பல வாட்டி போனேன், ஆனால் வந்துட்டு நான் போயிட்டு அந்த கடைக்கே போயிட்டேன். எனக்கு அப்போ வந்து இந்த மாதிரி கான்ஷியஸ் மைண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட்லாம் எனக்கு தெரியாது. ஓகே, ஏதோ ஒரு காட்டலாமால பழகிருச்சு பிள்ளைக்கு, இவ்வளோ நாள் வந்தோம் பழகிருச்சு, சரி வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கும் சொல்லப்போனால். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நேஷனல் அந்தம். ஃபஸ்ட் டைம் வந்து சின்ன வயசுல நீங்கள் நேஷனல் அந்தம் பாடும்போது சின்ன வயசுல இருந்திருப்பீங்க, எதுவுமே பாட தெரிஞ்சிருக்காரு, பாடுறாங்கன்னு சொல்லிட்டு வானுக்கு சவுண்டை போட்டு நம்ம பாட்டு வந்துருப்போம். ஒரு கட்டத்தில் போக நம்ம இயர்ஸ் போக பார்த்தீங்கன்னா இந்த ஜனகணமனகதி பாடல் வந்து நம்ம மட்டும் ஃப்ளூயன்ஸியாக பாடிக்கிட்டு இருப்போம். நம்ம அதை கூட ஒரு தடவை கூட படித்தது கிடையாது, இது பண்ணது கிடையாது. அதை அத்தனை வருஷம் நம்ம கேட்டு பதிஞ்சு இப்போ விட்ட கூட நான் பாடுவேன். அவன் கண்ணை முட்டு பாடினா பாடுவான், எப்படிலாம் பாடுவான். ஏன்னா இத்தனை வருஷம் நம்ம என்ன ஒரு 15 வருஷம் ஸ்கூல் படிச்சுட்டு வந்துருக்கோம். 15 வருஷம் தான், நான் எல்கேஜி யூகேஜிலாம் சேர்த்தா 15 வருஷம் ஸ்கூல் படிச்சிருக்கோம். அதனால் அது வந்து எப்பயுமே மறக்காது. கான்ஷியஸ்லேருந்து சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு, அவ்வளோதான் அந்த கான்செப்ட். இந்த ஃபுல் பாட்டுமே அவ்வளோ பெருசு இருக்கும். ஓகே, அது இப்போயுமே நம்ம கேட்டால் ஞாபகமாக சொல்லுவோம். அதனால் சப்கான்ஷியஸ் மைண்டு தான். எக்ஸாம்பிள் இன்னொன்று சொல்லணும்னா, நம்மளோட ஃபஸ்ட்டு ஃபோன் நம்பராக இருக்கலாம். ஸ்டார்டிங்கில் வந்து கான்ஷியஸாக சொல்லுவீங்க, போக அது பட்டு ஃப்ளோவில் வந்துடும் ஃபோன் நம்பரு. அது இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும், நம்ம சாமியார் இவர் ஐயர்லாம் பார்த்தீங்கன்னா மந்திரத்தை வந்து அவர் பட்டு எப்படியே சாம்பிராணி கொளுத்தும் போது சாமி கும்பிடும்போதெல்லாம் ஃப்ளூவெண்ட்டாக சொல்லுவாப்புல, அது அப்படியே இந்த ஃப்ளோவில் சொல்லுவாப்புல. இன்னும் யோசிப்பேன், எப்படி அவர் ஒரு இது கூட தப்பு இல்லாமல் சொல்கிறாரு அப்படின்ட்டு. ஸ்டார்டிங்கில் கற்றுக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுருப்பார். ஏன்னா அந்த வார்த்தையில் சிலது புரியாமல் இருக்கலாம். ரொம்ப நாள் உட்காந்து படிச்சுட்டு ஒரு கட்டத்தில் அவங்க பேசி சொல்லி பழகி ஒரு 10 வருஷம்லாம் காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஐயர்லாம் பேசலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளூவெண்ட்டாக அந்த மந்திரத்தை சொல்லுவாப்புல. அதெல்லாம் வேற லெவலு. அது அவர்கிட்டேருந்து கூட பார்க்கலாம் சப்கான்ஷியஸ் மைண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது. என் வாழ்க்கையில் எனக்கு தெரிய வந்ததுக்கான ஒரு காரணம் வந்து ஒரு விஷயம், இன்சிடென்ட். என்னாச்சுன்னா, நம்ம வந்து காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறப்ப ஜிம்முக்கு போய் ஜாயின் பண்ணிட்டு தினமும் லேட்டாக தான் காலேஜ் போகிறது. மீன்ஸ் ஜிம்முக்கு காலேஜ் லேட்டாக எழுந்திரிச்சிட்டு தினமும் ஒரு 10 மணி 10:30 அந்த மாதிரி போயிட்டு இருந்தேன். மேம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன டைம் ஆகுது நீ வர டைம்னு சொல்லிட்டு. சரி ஓகே, நம்ம இஷ்டத்துக்கு போகலாம், அதெல்லாம் ஏர்லியாக போயிட்டு ஏர்லியாக சீக்கிரம் காலேஜ் வந்துடுவோம்னு சொல்லிட்டு 5:50 or 6 கிட்ட நம்ம வந்து அலாரம் வைப்போம். வைக்கும்போது என்ன ஆச்சுன்னா, நான் பட்டு ஸ்டார்டிங் வந்து அலாரம் அடிக்கும்போது கரெக்டாக எந்திரிச்சு போயிட்டு இருந்தேன். தொடர்ந்து என்ன ஒரு 2 வீக்ஸ் பண்ணியிருப்பேன்.
2 வீக்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து அலாரம் அடிக்க போகிறதுக்கு ஒரு 2-3 மினிட்ஸ் முன்னாடி நான் எந்திரிச்சிட்டேன். என்னடா இது, சரி ஏதோ நம்ம எந்திரிச்சிட்டோம் அப்படின்னு நினைப்போம். தொடர்ந்து அந்த வாரம் ஃபுல்லாக நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி, அந்த அலாரம் அடிக்க போகிறதுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி கரெக்டாக அந்த டயத்துக்கு நான் எந்திரிச்சிடுறேன். அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சிடுறேன். எனக்கு ஒன்றுமே புரியல, இது எப்படி நடக்குது அப்படின்னு போட்டு என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டது. மாதிரி எனக்கு ஆச்சரியமா இருக்கவனே, இது மாதிரி நம்ம அது மாதிரி அலாரம் செட் பண்ணேன், அது பாட்டு நான் அதை அடிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சிடறேன்டா, எனக்கு புண்ணே தெரியலடா அப்படின்னு அவன் சொல்கிறான். நானும் இப்படி தான் அலாரம் வச்சு பழகினேன், அவன் இயர்லேயே எந்திரிக்கிறவன். நானும் இப்படி தான் அலாரம் வச்சு எந்திரிச்சிக்கிட்டு இருந்தேன். எனக்கு இது வந்து ஸ்டார்டிங்லாம் ரொம்ப வருஷம் முன்னாடி வச்சு அலாரம், இப்போலாம் வந்து கரெக்டாக அந்த டைமுக்கு எந்திரிச்சிருவேன், அப்படியே பழகிருச்சு, உடம்பு பழகிருச்சு அப்படிங்கிறான். என்னடா எப்படா உடம்பு பழகும், என்னடா கதை அப்படின்னு பார்க்கும்போது தான் கொஞ்சம் இன்னும் தெரிய வச்சு, இந்த மாதிரி சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு அந்த விஷயம் போயிடுச்சுன்னா நம்ம அது தூக்கத்துலையும் கண்ட்ரோல் பண்ணும். அது வந்து ரொம்ப பவர்ஃபுல். அது அவன் பேசுகிற அந்த சின்ன சின்ன வார்த்தையை கூட அது வந்து மைண்டில் போய் ஏற்றிக்கிட்டே இருக்கும். அதுதான் சப்கான்ஷியஸ் மைண்ட், ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். இதே மாதிரி தாங்க டே பை டே என்ன நடக்குதோ அது அப்படியே பட்டு மைண்டு ஏற்றிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் உங்கள் மைண்ட்லேயுமே இந்த ஃபிட் ஆனதுக்கான சில நெகட்டிவ் பிலீஃப்ஸ்லாம் இருக்குல்ல, அதுவுமே இப்படி தான் போய் இருந்துச்சு. என்னன்னா சின்ன வயசில் இந்த பாஸ்ட் ட்ராமாஸு, இந்த நம்மளை சொன்னதால இருக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளை பார்த்து உனக்கு இதெல்லாம் வராது அப்படின்னு சொன்னதுனால அதை நீங்கள் வந்து நம்பிக்கிட்டு அதே மாதிரி சில விஷயங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க, அது மாதிரி ஃபெயில் ஆகிருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து பார்த்து உங்கள் மைண்டு ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக அதை வந்து நம்பிடும். இதெல்லாம் வந்து நம்ம இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி. இன்னும் இல்லை, அது எப்படி சொல்கிறதுனா, எக்ஸாம்பிள் இன்னொன்று சொன்னால், சப்கான்ஷியஸ் மைண்டுங்கிறது வந்து ஒரு களிமண் மாதிரிங்க. அதில் நீங்கள் என்னத்தை விதைக்கிறீங்களோ அதுதான் முளைக்கும். அதில் நீங்கள் ஒரு மாமரத்தை நட்டிங்கன்னா மாங்காவாக வரும், முள்ளுச்செடியை நட்டிங்கன்னா முள்ளு தான் குத்தும், வேறு வழியே இல்லை. அந்த செடியை வச்சு தண்ணி ஊற்ற ஊற்ற அது வளருமா? இது மாதிரி அதுக்கு நீங்கள் என்னத்தை கொடுக்குறீங்களோ டே பை டே உங்களோட, அதுக்கு எப்படி சொல்கிறது, அதுக்கு தீனி போடுற மாதிரி நீங்கள் அதுக்கு எனர்ஜி கொடுக்க கொடுக்க கண்டிப்பாக அது நீங்கள் என்னவா நினைக்கிறீங்களோ, பாசிட்டிவாக இருந்தால் பாசிட்டிவ், நெகட்டிவாக இருந்தால் நெகட்டிவ், அதுதான் வந்து மாறி நிற்கும். அது ஸ்ட்ராங்காக பதிஞ்சிருச்சுன்னா இங்கே இருக்கிறது தான் செயல்லையும் நடக்கும். அது டோட்டலாக சேஞ்ச் பண்ணலாம். எப்படின்னா, என் லைஃப்பில் சில விஷயங்கள் நடந்துச்சு, அதில் நான் எப்படி நான் மாறினேன் ஒரு விஷயத்தையும் அப்படிங்கிறது வந்து ஒரு 3 ஸ்டோரி சொல்கிறேன். 3 ஸ்டோரியிலேருந்து என்ன கற்றுக்கிட்டேன், எப்படி மாறினுச்சு அப்படிங்கிறத வந்து அடுத்து 3 கதையாக சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டோரி என்னென்னா, நான் ஸ்கூல் படிக்கும்போது என்னென்னா எப்படி சொல்கிறது, நான் கொஞ்சம் சுமாராக படிக்கிறாள்னு வச்சேங்க. அதுவுமே அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி 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 நீ இவ்வளோதாண்டா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நானே எனக்குள்ள நம்பின விஷயம், நம்பி நான் அப்படி இருந்தேன். ஜஸ்ட் பாஸ் ஆகதான் நம்ம லைக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். என்னாச்சு, ஒரு தடவை வந்து மேக்ஸ் பீரியடு, மேம் மிஸ் வந்து நான் இப்போ 8th நினச்சேன், 8th 7th சம்திங். அப்போ வந்து என்னென்னா ஒரு 10 மார்க் சம் இருக்குது, பெருசாக அது. ஆனால் வந்து என்ன சொல்கிறாங்க, உனக்கு இதெல்லாம் வராதுடா, நீ போய்ட்டு கிராஃபு, ஜாமெண்ட்ரி, வேற என்னது, 1 வேர்டு, 2 மார்க் ஈஸியாக உள்ளது, இதை மட்டும் நீ போடு, அது போட்டாலும் நீ பாஸ் ஆகிடும், இதெல்லாம் நீ தேவையெல்லாம் போட்டு ட்ரை பண்ணிட்டு உனக்கு வராது அப்படின்ட்டேன். நான் இதை நம்பிட்டேன். சரி நம்ம வரான்னு சொல்லிட்டு நான் இடையெல்லாம் ட்ரைலாம் பண்ணி பார்த்தேன், வரல. என் ஃப்ரெண்ட் ஆகும், ஏண்டா அவங்களாம் வராதுடா, நீ இந்த 2 மார்க் ஃபஸ்ட்டு நீ இது பண்ணு, இதெல்லாம் கற்றுக்க, சின்னது என்ன உள்ள கற்றுக்க, இந்த ஃபார்முலா கற்றுட்டு போட்டு பாஸ் பண்ணுற வேலையை பண்ண அப்படின்றாங்க. சரி ஓகே நம்ம ட்ரை பண்ண, வரல, நம்ம உண்மையிலே வராது பிள்ளைக்கு, அவ்வளோதான் கதை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், அப்படியே வரேன் 8th 9th அப்பவுமே அப்படியே தான் வரேன். அது மட்டும் வெறும் 2 மார்க்கு 1 வேர்டு, மேக்ஸில் 2 மார்க்கு 1 வேர்டு, இந்த மாதிரிலாம் இது மட்டுமே போட்டு வந்துட்டு இருக்கேன். 10th வந்துட்டேன். 10th வந்து டியூஷன்லாம் போகணும் நம்ம பப்ளிக்கில். இடத்துல போகும்போது என்னாச்சுன்னா, எங்கள் டியூஷன் சார் இருப்பார், அவர்கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு அவர் வந்து என்ன எனக்கு வந்து சம்மு போட சொன்னார். 10 மார்க் சம்மு கொடுத்து இது பண்ணு, இது போடுறா அப்படின்ட்டார். எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல, ஐயோ என்னடா அவர்கிட்ட என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், சார் வந்து எங்கள் ஸ்கூலில் சொல்லிட்டாங்க எனக்கு வராதுன்ட்டு, அதில் வந்து இது எனக்கு நடத்தவும் மாட்டாங்க, நீ போயிட்டு என்ன ஒரு நிறைய பேரை வந்துட்டு இதுதான் போடணும், கிராஃப் ஜாமெட்ரி மட்டும் நீ இம்ப்ரூவ் பண்ணாது, 2 மார்க்கு இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் பாரு, அதெல்லாம் நீ போடாத அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா அவர் கடுப்பை திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அவங்க சொல்கிறாங்க இது பண்ணாரா, நீ ட்ரை பண்ணியாருன்னாரு. இல்லை சார் அப்படின்னா அவர் என்ன சொன்னார், தினமும் ஒரு ஃபர்ஸ்ட் நாள் சொல்லி கொடுத்தாரு, எனக்கு ஒன்றுமே புரியல. சரின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த நாள் சொல்லி கொடுக்குறாரு, அடுத்து கொஞ்சம் போகிறேன், அடுத்து பார்த்தா ஒரு 1 வீக் கழிச்சு பார்த்தா அந்த சம்ம நான் கிளியரே பண்ணிட்டேன். எனக்கு என்னடா இது, நம்ம முடியாதுன்னு நினச்ச விஷயம், இத்தனை வருஷம் முடியாதுன்னு நினச்சோம், நான் ட்ரை பண்ணி கடைசியில் பார்த்தா ஆன்சராக வந்துருச்சு. இதுவா கஷ்டம் நம்மளை சொல்லி இப்போ வச்சுட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு இதாகிடுச்சு, என்னடான்ட்டு. அப்போ ஒரு பிலீஃப் ஒன்று தோணுச்சு, ஒரு பாசிட்டிவ் பிலீஃப்.
நம்மளால முடியாதுன்னு ஒன்று கிடையாது. நம்ம ட்ரை பண்ணால் தினமும் அதை ட்ரை பண்ணால் கண்டிப்பாக முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு பிலீஃப் கண்டிப்பாக பாசிட்டிவாக தோணுச்சு. அது வந்து ஓகே, இது மாதிரி நம்ம எத்தனை சம்பளம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பிலீஃப் வந்துச்சு. ஓகே, செகண்ட் ஸ்டோரி. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்னோம்ல செகண்ட் இயர் படிக்கிறப்ப ஜிம்முக்கு போயிட்டு, அதுக்கு முன்னாடியே 12th படிக்கிறப்போ ஒரு தட்டி போனேன். அப்போ என்ன ஆச்சு, நான் ஒரு 2 month போயிருப்பேன். மாஸ்டர் வந்து ஃபர்ஸ்ட் நாள் நான் வந்தேன், வான்னு கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் வார்ம் அப் வந்து என்னன்னா புஷ்அப்ஸு புல்லப்ஸு இதுதான் எடுக்கணும். புஷ்அப்ஸ் நான் வீட்டில் வந்து எப்படி சொல்கிறது, அது வந்து நானும் சவுத்தில் பாய் சாஞ்சாஞ்சி எடுத்து கரல் எடுத்து ஓரளவு எடுத்து கற்றுக்கிட்டேன். அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் புல்லப்ஸ் அளவு கஷ்டம் கிடையாது. புஷ்அப்ஸ் என்னன்னா, புஷ்அப்ஸ் நல்லா எடுப்புன்றதுனால புஷ்அப்ஸ் ஒரு 10 எடுத்துட்டேன். புல்லப்ஸ் எடுங்கிறாரு, வரவே இல்லை, ஒன்று கூட வரல. அது நம்ம பண்ணதே கிடையாதா, வந்து வரவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஏறி ட்ரை பண்ணுறேன் முடியல. அவர் வந்து சொல்லி தினமும் தொங்கிக்கிட்டே ஒரு நாள் வந்துடும், ஏறி ட்ரை பண்ணி பாருன்னாரு. நானும் தொங்குறேன். அப்புறமா அவசரம் கொடுக்கல, 12th தானே படித்தேன், அவசரம் கொடுக்குறதுனால என்ன பண்ணுவோம் போட்டு நானும் தொங்குறேன், மல்லு கட்டுறேன், என்னடா இது வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறேன். ஒரு 4 நாள் கழிச்சு யாருன்னா ஒருத்தன் வந்து அப்போ ஜாயின் பண்ணேன். ஆல்ரெடி அவன் வந்து எனக்கு முன்னாடி 1 மாதம் ஜாயின் பண்ணுவான். அவன் சொல்கிறான், சில பேருக்குலாம் அது வராது ப்ரோ, நானும் இது மாதிரி எனக்கு வராது, அதனால இதை நான் பண்ண மாட்டேன், புல்லப்ஸ் நான் பண்ண மாட்டேன், நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு வரல. என் ஃப்ரெண்டு அவனுக்கும் வரல, சில பேர் வராது ப்ரோ. ஆமாம் ப்ரோ, அவனும் சொல்கிறான் எனக்கும் வரல ப்ரோ, சில பேருக்கு வராது ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ, சில பேர் தான் ப்ரோ. ஆனால் நாங்கள் பார்ப்பேன், நிறைய பேர் நல்லா பாடி வச்சிருக்கோம், நல்லா புல்லப்ஸ் எடுத்துக்கிட்டு இருப்பான், பட் 10-15 எடுப்பான். ரைட்டு, சில பேர்லாம் எடுக்க முடியாது ப்ரோன்னு சொல்லிட்டு நான் நம்பிட்டேன். இந்த லேட் புல் டவுன் பண்ணுங்க ப்ரோ, அது இப்படி இழுக்கிற மாதிரி இருக்கும்ல, ரெண்டுமே ஒன்று தான், அதே பண்ணுங்க அப்படின்ட்டான். சரி ரைட்டு, வராது ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு 3 வருஷம் அதுக்கப்புறம் இடையில அப்போ போகிறது வர்றது, இது மாதிரி அன்கன்சிஸ்டன்சியாக போனேன். இதோ போயிட்டு நான் காலேஜ் 3rd year வரையும் எனக்கு வராது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். புல்லப்ஸ்ன்னு எடுக்க மாட்டேன், சும்மா தொங்கி பார்ப்பேன், நிறைய வராது சொல்லிட்டு விட்டுருவேன். அப்புறம் என்ன ஆயிடுச்சு, என்னால் எங்கள் அப்பா ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து பழைய ஜிம்முக்கு இதெல்லாம் பண்ண அதெல்லாம் பண்ணுன்னு சொல்லுவார். புல்லப்ஸ் எடுப்பியாப்பா அப்படின்னு கேட்டேன். ஆனால் 15 எடுப்பேன்டா அப்படின்வார். என்னப்பா சொல்கிற, 15 எடுப்பு, எனக்கு ஒன்று கூட வராது, சில பேருக்கு வராதாமே, என்ன கதை? அதெல்லாம் வராமலாம் இருக்காது, நான் எடுக்கலாம் ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 3 மாதத்துக்கிட்ட நான் ட்ரை பண்ணி தான் எனக்கு வந்துச்சு, பொறுமையாக தான் வரும், அது கொஞ்சம் கஷ்டம், அது நம்ம பண்ணதே கிடையாது, அதெல்லாம் வந்துட்டு அது பண்ணுறது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், தினமும் ட்ரை பண்ணிட்டே கண்டிப்பாக வரும்னாரு. என்னடா சொல்கிறாரு, நம்ம அப்பாவும் இப்படி தான் சொல்கிறாரு, ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணுறேன். ஒரு நாள் ட்ரை பண்ணுறேன். அப்போ கரெக்டாக வந்துட்டு தருண்குமார் வீடியோ போட்டாப்புல. என்ன வீடியோனா, புல்லப்ஸ் எடுக்கிறது வந்து அவர் வந்து 6 மாதம் ஆச்சு ஒரு இது எடுக்குது அப்படிங்கிற மாதிரி வீடியோ நினைக்கிறது. அப்போ வந்துச்சு, ஓ இது இப்படி இருக்கும். அப்போதான் வந்து நிறைய விஷயம் தெரிய வந்துச்சு. வயிறு வந்து ரொம்ப பெருசாக இருந்தால் வராது, அது கொஞ்சம் வயிறும் அதில் ஒர்க் ஆகுதுங்கிறதே எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு. நிறைய விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம், ஓ இது இப்படி தான் தெரிஞ்சதுக்கப்புறம் தினமும் ட்ரை பண்ணுறேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் தினமும் அப்புறம் பண்ணி அப்புறம் நல்லா வந்து இப்போ வந்து என்னை விட்டிங்கன்னா ஒரு 15 கண்டிப்பாக எடுப்பேன். வராதுன்னு நினச்சேன், நம்மளாலே முடியும், ட்ரை பண்ண முடியுன்றது வந்து இந்த இடத்துல ஒரு பிலீஃப் வந்துச்சு. ஸ்டோரி 3. இது என்னன்னா, நான் வந்து ஸ்கூலுங்கிற பாருங்க, காலேஜ் படிக்கும்போது என்னன்னா, அப்போதான் நமக்கு வந்து கொஞ்சமாக அப்படியே இந்த பொண்ணுங்கள்லாம் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வரும். சரின்னு சொல்லிட்டு நான் பாட்டு சைட் அடிச்சுக்கிட்டு இருந்தேங்க. ஏன்னா நிறைய பொண்ணுங்க சைட் அடிக்கிறது, பார்க்கறது, போகிறது, போகிறது கிடையாது, பொண்ணுங்கள்லாம் பார்க்கறது உண்டுங்க. அப்போ என்ன ஆச்சு, நான் பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆகிட்டு, என் பசங்களாம் நின்றுட்டு இருந்தாங்க, என் காலேஜ் பசங்க. நான் கேட்பேன், நம்ம பார்க்குற பொண்ணுலாம் இவங்க யாரும் பார்க்கவே மாட்டாங்க, ஏன்டா ஐயா பார்க்க மாட்டீங்க என்னன்னு நான் கேட்குறேன். அவங்க சொல்கிறேன், இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது மாப்பிள்ள, நம்மளாம் இதெல்லாம் திரும்பி கூட பார்க்காது, இந்த பொண்ணுலாம் நம்ம பார்க்காது அதுன்றாங்க. ஒன்றும் இல்லை, கொஞ்சம் வெள்ளையாக இருந்துட்டா அவங்களுக்கு வந்து நம்மளாம் அதுக்கு ஒர்த்து இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. நினச்சேன், சரி ஓகே நம்மளும் அப்படிதானோ, நம்ம அவசரப்பட்டு பெருசாக ஆசைப்படுறோமோ அதுதான் நினச்சிக்கிட்டு, பட் ஆனால் ஆசை ஃபுல்லாக அவங்க அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு தான் இருக்கும். என் ஃப்ரெண்டு ஒருத்தவன்ட்டு சொல்கிறேன், இந்த மாதிரி இந்த பொண்ணை பார்க்குறேன்டா, பேசலான்னு இருக்கேன், நம்ம பேசி பழகிறவனே அவங்களாம் செட் ஆகாது, எவ்வளோ வேலை அப்படின்ட்டான். எனக்கு ஒன்றுமே புரியல. ஐயோ சரி ஓகே எல்லாம் பேச மாட்டாங்க அப்படி இருக்காதுன்னு சொல்லிட்டு அப்படியே போகுது. நமக்குலாம் எதுவும் செட் ஆகாது, நான் அழகு இல்லை, கருப்பாக இருக்கேன், இது இல்லைன்னு சொல்லிட்டு நானே எனக்கான குறைய நான் கண்டுபிடிச்சிட்டே இருந்தேன். சரி ஓகே இதெல்லாம் நமக்கு வராது, நமக்குலாம் அவங்க பேச மாட்டாங்க, நம்ம அதில் ஒர்த்து இல்லை அப்படின்னு நினச்சி ரெண்டமா ஒரு வாழ்க்கை ஒன்னே இல்லாம. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் போக பார்க்குறேன், எப்படி சொல்கிறது, அந்த பொண்ணுக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இருக்காது, அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் சம்மந்தம் இருக்காது, டிஃப்ரெண்டாக இருப்பாங்க. எப்படா இவன் எப்படா கரெக்ட் பண்ண அவளை, என்னடா நடக்குது, என்னடா ஏது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன்.
யோசனை பண்ணி என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஸ்கூல் ஃப்ரெண்டு ஒருத்தன் பார்க்குறேன், அவன் சொல்கிறான் இன்னும் அப்பளே லவ் போகிறேன். எங்கேயா லவ்வும் இல்லை ஒன்றும் இல்லையா, நமக்குலாம் ஒன்றும் இந்த செட் ஆகாதியா ஏன்றான். ஏய் என்னடா பிரச்சனை எதுன்னு இந்த மாதிரி சொன்னேன். நிறைய என் காலேஜ் பசங்க இப்படி சொல்கிறாங்க, செட் ஆகாது பிள்ளைக்கு என்னன்னு. ஏய் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுடா, அதெல்லாம் போய் தில்லா போய் பேசினா பொண்ணுங்க பிரச்சனை. இந்த அழகு இதெல்லாம் மேட்டர் இல்லை, நீ அழகாக தான் இருக்க. அதுவும் இல்லாமல் போய் கான்ஃபிடென்ட் தானே உங்களுக்கு முக்கியம். கான்ஃபிடென்ட்டாக நீ போய் பேசு, கண்டிப்பாக எந்த பொண்ணாக இருந்தாலும் ஒன்றும் பேசும் இல்லைன்னா போட்டு போயிட்டே இருக்கும், அவ்வளோதான். போயிட்டு வந்து இது பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தான். சரி ஓகே, அவன் என்ன சொன்னால், அவங்க எவன் சொல்கிறது நீ காலை வாங்கிக்காதரா, நீ யாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னான். சரி ரைட்ரா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் போயிட்டு நிறைய பேர்கிட்ட போய் பேசுகிறேன், வரேன். சில பேர் பேசாமல் போகிறாங்க, பயந்துட்டு சில வார்த்தையை பேசி நான் பாட்டு வந்துடுறது. இந்த மாதிரி நிறையா போய் பார்த்து பேசி தெரிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியுது இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, நம்மளாம் நினச்சிட்டு இருக்க ஒரு மித்து. அப்புறமா பார்த்தா இப்போ வந்து நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இது ஒரு விஷயமாவே தெரியல, இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். அப்போ வந்துட்டு இதை நினச்சி அப்படி இப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு சிம்பிள் திங் தான். இப்போ உங்கள்கிட்ட ஒரு 3 ஸ்டோரி சொல்லியிருப்பேன். இந்த 3 ஸ்டோரியில் முடிக்க முடியாதுன்னு நினச்ச விஷயத்த முடிச்சிருப்பேன். அந்த விஷயம் எப்படி என்னால் முடிஞ்சிச்சு இதான் மேட்ரு, இதான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டோரி என்ன ஆச்சுன்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மேக்ஸ் சார் இது மாதிரி சொல்லி கொடுத்தாரு. நான் வந்து 1 வீக் கழிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். அந்த 1 வீக் நடந்தது தான் மேட்ரு. என்ன ஆனிச்சுன்னா, நான் அடுத்த நாள் சொல்லிக் கொடுக்குறேன், அடுத்த நாள் போடுறேன், இன்னொரு சம் கொடுக்குறேன். ஒரு சொல்லிக் கொடுக்குறாரு, அதே மாதிரி இன்னொன்று மாடல் கொடுத்து போடுங்கிற. நானும் போடுறேன், வரைய மாட்டேது. நான் போயிட்டு ஒரு 3ஆவது நாள் 4ஆவது நாள் கிட்ட போயிட்டு எங்கள் அம்மாட்ட போய் காட்டுறேன். எங்கள் பரமா இந்த ஸ்கூலில் இந்த மாதிரி சொன்னாங்கல்ல, இந்த மாதிரி வரவே இல்லை, சாரும் புரிஞ்சிக்க மாட்டாரு, தினமணி கொடுத்து போடுங்கிறாரு 10 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட போய் காட்டுறேன். அது என்னன்னா 10 மார்க் அந்த ஸ்டெப் வந்து பெருசாக இருக்கும். அந்த சம் 5 ஸ்டெப்பு கிட்ட வரும்னு நினைக்கிறேன். நான் ஒரு 3 ஸ்டெப்பு கிட்ட முடிச்சிருக்கேன். காமிச்சோன்னே எங்கள் அம்மா சொல்கிறாங்க, என்னடா உனக்கு இதெல்லாம் வரைய வராது, நீ போட்டு 3 ஸ்டெப்பு தாண்டி போட்டேன், எப்பட்றா சூப்பரு அப்படின்றாங்க. என்னடா இது நம்ம இதை பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் தோணுச்சு எனக்கே, நம்ம முடியாதுன்னு நினச்சோம், இந்த அளவுக்கு 3 ஸ்டெப்பு நம்ம தாண்டிட்டோம், அடுத்து 2 தான், இதை மட்டும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு இது வந்துச்சு. ஓகே அப்படின்னு ஒரு சின்ன வின்னை ஃபீல் பண்ணேன். அதுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு அப்போ தான் டப்புன்னு பிளிங்க் ஆனிச்சு. சரி ரைட்டு நம்ம நாளைக்கும் போடுவோம்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப்லேருந்து அடுத்து இன்னொரு குட்டி ஸ்டெப்பை நான் தாண்டுறேன். ஓகேன்னு சொல்லிட்டு கடைசியாக பார்த்தா அதை நான் தினமும் சொல்ல முடியும், இவ்வளோ தூரம் வந்துட்டோம் சொல்லி அதுக்கு நம்ம பவர் கொடுத்து கடைசியாக பார்த்தா 1 வீக் கழிச்சு பார்த்தா அது எனக்கு ஒரு ஈஸியான விஷயம் ஆயிடுச்சு. அது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி ஈஸியாக முடித்தேன். அதை நம்ம பெருசாக நினைக்கிற வரைக்கும் தான் அது கஷ்டம். ஒன்ஸ் அதை நம்ம பழகி என்ன ஏதுன்னு பார்த்துட்டோன்னா உண்மையிலே அது ஈஸி தான். சொல்லப்போனால் எங்கள் அம்மாக்கெல்லாம் நான் வந்து ஆனால் படிக்கவே மாட்டேன். எங்கள் வீட்லேயுமே அப்படி தான், ஜஸ்ட்டு பார்த்தா தான் லைக் தான் அவங்களையும் நான் எங்கள் வீட்டிலே நினச்சிட்டு இருந்தேன். அம்மாலாம் பார்த்துட்டு ஷாக்கு, என்னடா இது இப்படி போட்டானே அப்படின்னு. செகண்ட் ஸ்டோரி என்னன்னா, இந்த புல்லப்ஸு தினமும் தொங்கினேன், தினமும் ட்ரை பண்ணேன், தினமும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்மளால் முடியுன்றது வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு ஒன்று ஃபஸ்ட்டு வந்துச்சு, அதே நான் பெரிய அச்சீவ்மெண்ட்டாக சார் எனக்கு ஒன்று வந்துருச்சுடா அப்படின்ட்டு. அடுத்து 1 ட்ரை பண்ணுறேன், 2 3 அப்படி சொல்லிட்டு வீக்லி 2 நான் ஏற்றுறேன், ட்ரை பண்ணுறேன், 5 போட்டேன் 6 போட்டேன், ரொம்ப சந்தோஷம். இது முன்னாடிலாம் போட முடியாதா இந்தளவு போட்டுருக்கேன்னு சொல்லிட்டு சந்தோஷம். ஒரு நாள் நான் வின்னை ஃபீல் பண்ணுறேன். ஓகே நம்ம இந்த எடுத்துட்டோம், 4 எடுத்துட்டோம், அடுத்து 5, இது என்னடா 4 எடுத்துட்டோம், இன்னும் 1 எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒன்று இன்க்ரீஸ் பண்ணி கடைசியாக பார்த்தா 15 வந்துட்டேன். நான் ஒரு நாளுமே என் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நான் எப்படி சொல்கிறது, நம்ம வின்னரான்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நான் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். அது கொடுக்க அது நம்ப ஆரம்பிச்சு, சரி நம்மளால் முடியும்னு சொல்லிட்டு அடுத்ததுக்கு புஷ் பண்ணி நம்மளால் இப்போ வந்து 15 நம்மளால் புஷ் பண்ணி போட முடியும். அந்த அளவுக்கான ஒரு பவர் கொடுத்தது என்னன்னா நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நம்ம கொடுத்த அந்த எனர்ஜி தான். ஓகே, 3 தேர்ட் விஷயம் வந்து நான் சொல்லியிருப்பேன் என்னன்னா, போய் நேரில் போய் பேசுகிறா இந்த மாதிரி தான் சொல்லிட்டேன். ஆனால் இவ்வளோ விஷயம் ஆகி இது எனக்கு நார்மலைஸ் ஆகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணேன்னா, நான் வந்து நெகட்டிவாக நினச்சேன்னா எல்லாமே நான் பாசிட்டிவாக நினைக்க ஆரம்பித்தேன். எப்படி சொல்கிறது, ஆனால் நம்ம மைண்டு வந்து நெகட்டிவ் மட்டும்தான் தேடும். ஒரு விஷயம் தப்பாயிடுச்சு அப்படின்னா அதை மட்டும்தான், நீ இதுக்கு செட் ஆக மாட்டேன், அது வராது அப்படின்னு அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க, அதை பார்க்கவே கூடாது. எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு நான் பார்த்தேன்னா, கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறதுக்கு நான் கண்ணாடி மேடை போய் நிற்கிறேன். அதையெல்லாம் ரொம்ப ஸ்டைல் பண்ணதில்லை, தலையெல்லாம் சீவுறேன், நல்லா ட்ரெஸ் பண்ணுறேன், நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு ஜிம்முக்கு போயிட்டு
கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு உடம்ப ஓரளவு ஸ்ட்ரக்சராக வச்சுட்டு நான் எனக்கு முன்னாடியே சொல்லிக்கிறேன், நீ அழகுடா, நீ மாசுடா, நீ கெத்துடா அப்படின்னு நான் என்னை நானே கான்ஃபிடென்ட் ஆக்குறேன். நீ அதுரான்னு சொல்ல நம்ப வைக்கிறேன். தினமும் ஒரு கதை நான் சொல்கிறேன். நீ பார்த்தியாடா, பைக்கில் போயிட்டு இருந்தோம், 2 பேர் பார்த்தாங்க, அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து காலேஜ் மேமே என்னை பார்த்தாங்கன்னு வச்சுக்கேன். ஓ, நம்ம அவங்க பார்க்குறாங்க, நம்ம ரசிக்கிறாங்க பிள்ளைக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி நம்ம எனக்கு நானே ஒரு இதை கொடுத்துக்காது. நம்ம நினைக்கிறது தான். என்ன எனக்கு நல்லது நினைச்சா நல்லது நடக்கும், கெட்டது நினைச்சா கெட்டது நடக்கும். நான் வந்து ஹீரோன்னு நினைச்சா நான் ஹீரோ, ஜோக்கர் நினைச்சா ஜோக்கர். அது மாதிரி வந்துட்டு நம்ம இப்படிறா நம்ம கெத்துறா மாசுறா இவ்வளோ அழகா இருக்கேடா. நான் இந்த விஷயத்தையோட கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்டா ஜிம்ல வந்துட்டு 10 கிலோ வெயிட்டு தூக்குறதெல்லாம் எவனாலேச்சும் முடியுமாடா, உனக்கு இல்லாதாடா போடா அப்படின்ட்டு அவள்கிட்ட பேசுறா, உனக்கு வேண்டா இதுன்னு சொல்லிட்டு எனக்கு நானே அடிச்சு ஏத்துறேன். என் தங்கச்சிலாம் சைடில் நின்று அப்பாவை ஸ்கூலுக்கு நம்ம மேக்கப் போட்டுருப்பான். பார்க்குறேன், யாருன்னா அவன் பைத்தியம் தனியாக பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா, நீ என்னாலும் பார்த்துருக்கோன்னு சொல்லிட்டு ஒரு 1/2 மணி நேரம் இதுதான் நம்ம ஃபுல் ஃபோக்கஸே. ஃபுல்லாக நம்ம வந்து நமக்கு நம்மளே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு கிளம்புறது. இது மாதிரி அதை பேசி போய் வேற காலேஜ்லாம் முடிச்சதுக்கப்புறம் எங்கள் சென்னையெல்லாம் வந்துட்டு அப்புறம் நல்லா இதாகிட்டு எல்லாத்தையும் பேசி இது ஜஸ்ட் ஒரு காரணமான விஷயம். ஏன்னா ஜஸ்ட் இது வெறும் கான்ஃபிடென்ட் மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு. ஓகே, இதில் உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு அப்படின்னா, மொத்த விஷயத்துல என்னன்னா, நான் அதுக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்தேன். நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டு வந்து நீங்கள் தூங்கும்போது கூட மாப்பிள்ளை வேலை செஞ்சுட்டு இருப்பான். அவனை போயிட்டு அவன்கிட்ட நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதான் நடக்கும். ஓகே, இங்கே நீங்கள் சொல்லி ஒரு விஷயத்த நீங்கள் அவனை பதிய வைக்கிறீங்க அப்படின்னா அவன் அப்படி தான் ரிஃப்ளெக்ட் ஆவான். அவனோட உங்கள் லைஃப் ஸ்டைலுமே அப்படி தான் இருக்கும். புரியுதுங்களா? இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனால் இதில் புரிஞ்சிருப்பீங்க, இந்த சாட்டை படம் பார்த்துருப்பீங்க. அதுலன்னா சாட்டை சமுத்திரக்கனி இருப்பாப்புல, ஆத்தியாரா இருப்பாப்புல. அப்போ என்னாச்சுன்னா, ஒரு பொண்ணு வந்து திக்கி பேசும். அது இப்படி வர்றதுக்கு வந்து கிளாஸ்ல தான் கிண்டல் பண்ணுவாங்க. ஏன்டா இப்பெல்லாம் பண்ணுறீங்க, இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு புக்கில் வந்து இது மார்க் பண்ணி கொடுப்பாப்புல, நீ தினமும் ப்ராக்டிஸ் பண்ண, படிச்சுட்டு வா அப்படின்பாப்புல. பார்த்தா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இது வந்துருச்சு பேச சொல்லுவாங்க. தப்புன்னு பார்த்தா அந்த பொண்ணு எடுத்து படிக்க சொல்லுவாங்க. பார்த்தா தலையில் வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாம் ஷாக்கு, என்னடா திக்கி படிக்கிற பிள்ளைக்கு எப்போ அந்த அளவு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினம் அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்துருக்கும். அவர் மோட்டிவேட் பண்ணியிருப்பாப்புல, இந்த மாதிரி வந்துட்டு உன்னால் முடியும், நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னதை கேட்டு சரி ஓகே நம்மளால் முடியும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தனக்கு தானே ஒரு இதுக்கு முன்னாடி வந்து எல்லாருமே கொடுத்த அந்த நெகட்டிவ் எனர்ஜி மட்டுமே வாங்கிக்கிட்டு அது நம்மளால முடியும்னு சொல்லிட்டு திக்கி பயந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த பொண்ணு. அவர் சொன்னதுக்கப்புறம் அது பாட்டை தினமும் செய்ய பண்ணிச்சு. ஓகே இவ்வளோ தூரம் வருதுன்னு சொல்லி ட்ரை பண்ணி ஃபர்ஸ்ட் பார்த்தா இந்த அளவுக்கு ஃப்ளூயண்ட்டாக பண்ணுற அளவுக்கு வந்துருக்கும். அந்த படத்தில் அதை ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. இதுதான் விஷயம், புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இப்போ இந்த வீடியோ வந்து என் ஃப்ரெண்டு இப்போ பார்க்குறான்னு வச்சுக்கோங்களேன், பார்த்து எடுத்துட்டு ஓட்டுவான். ஏன்னா உனக்கு பேசவே வரல, இதெல்லாம் தேவையில்லாத வேலை, ஏன்டா போட்டு மல்லு கட்டிட்டு ட்ரை பண்ணிட்டு கிடக்க அப்படிம்பாங்க. கமெண்ட்ல 4 பேர் திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது பேர் திட்டுவாங்க, இந்த மாதிரி ஏன்னா யாரா நீ ஜோக்கர் அப்படின்ட்டாங்க வச்சுக்கோங்க. உடனே போயிட்டு உட்காந்துடக்கூடாது. நமக்கு வரலன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு மூடி வச்சுட்டு போயிட்டா ஒன்றுமே கிடையாது. இதில் நம்ம என்ன பாசிட்டிவாக நான் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு நான் புரிய வச்சிருக்கேன், அது ஒரு ப்ளஸ். புரிய வச்சிருக்கோம், நம்ம இந்தளவு வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி கேமரா பார்த்து பேசவே தெரியாது, பேசியிருக்க உங்களுக்கு ஓரளவு புரிய வச்சிருக்கேன். ஒரு 2 வியூ வந்திருக்கு, ஓகே நல்ல விஷயம். அடுத்த ஒரு வீடியோ போடுவோம், அடுத்து ஒரு 3 வியூ வந்தால் நம்ம சந்தோஷம் தான். அப்படி தான் நம்ம போகணும். ஓகே, அதில் உள்ள பாசிட்டிவ் மட்டும்தான் எடுத்துக்கணும். நெகட்டிவ் தாட்ஸையும் நம்ம உள்ளே கொண்டே வரக்கூடாது. பாசிட்டிவ் மட்டும் கான்ஷியஸாக அதை மட்டும் நீங்கள் கான்ஷியஸாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டே இருக்கணும், பார்த்துட்டே இருக்கணும். அதை நீங்கள் அந்த விஷயத்த மட்டும் நீங்கள் ஃபுல்லாக மண்டையில் ஏற்ற சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு அது அப்படியே போய் சேர்ந்துடும். நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி பாசிட்டிவ் அதை மட்டும் கான்ஷியஸாக பண்ணுங்கள். கான்ஷியஸாக உங்கள் மண்டையில் ஏற்றுங்க. அதுதான் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை ஸ்ட்ராங் ஆக்குற விஷயம். ஓகே, இந்த விஷயத்த நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா எதுவாக இருந்தாலும் சரி, உங்களால் முடியாதுன்னு நினைக்கிறேன் எதுவாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அந்த விஷயத்த போய் மோதுங்க, அதை போய் ட்ரை பண்ணுங்க. டே பை டே அந்த ஒரு சின்ன விஷயம்லாம் உங்களுக்கு வந்து ஈஸியாகி ஒரு கட்டத்தை நீங்கள் தாண்டி இருப்பீங்க. இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க உங்களோட ஃபஸ்ட்டு தோல்வி, அடுத்து நீங்கள் இங்கே தோப்பீங்க. அதுலேயே உங்களோட நீங்கள் யோசிச்சு பார்க்கும்போது ஓகே நம்ம இந்தளவு வந்திருக்கோம் மேடான்னு சொல்லிட்டு அந்த ப்ளஸ் பாயிண்ட்டை நீங்கள் எடுத்து உங்கள் மைண்டில் ஏற்றிக்கிட்டு அதை நீங்கள் கான்ஷியஸாக ஏற்றுனீங்கன்னா சப்கான்ஷியஸ் மைண்டு செம்ம ஸ்ட்ராங் ஆகி அந்த விஷயத்தை நீங்கள் ஈஸியாக முடிக்கலாம். எதுவாக இருந்தாலும் இதில் வந்து நம்ம தவிர்க்க வேண்டிய விஷயங்கள்னு சில இருக்குது.
லோ கான்ஃபிடென்ஸ் கண்டிப்பாக இருக்கவே கூடாது, கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். ஓகே. ரெண்டாவது நெகட்டிவ் பீப்புள், அவங்க கூட இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கடைசி வரையும் நெகட்டிவாக அழிஞ்சு தான் போக முடியும். அவங்கள்ட்ட இருந்து விலகி வாங்க, கொஞ்சம் கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை பார்ப்பீங்க, பெரிய லெவல்லே அது மாறும். மூணாவது, ஏதாச்சும் ஒரு பொண்ணு நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம், பிடிக்கலன்னு சொல்லியிருக்கோம், அதை வச்சுக்கிட்டு சரி ஓகே யாருக்குமே நம்மளை பிடிக்காம போயிடும், யாருக்குமே நம்மளை பிடிக்காது, அவளுக்கே பிடிக்கலன்னு சொல்லிட்டா என்னடா, அந்த தாட்டை ஃபஸ்ட்டு ஒழிங்க. அதை ஃபஸ்ட்டு அதெல்லாம் மைண்ட்லேயே ஏற்றக்கூடாது. அதை விட்டுட்டு என்ன பாசிட்டிவாக நடந்துச்சு அதை மட்டும் மைண்டில் பாருங்க. ஓகேவா. நாலாவது, அவனாலே முடியல என்னால் முடியுமாடா அப்படின்பாங்க. அடுத்தவனை கம்பேரே பண்ணிக்காத, நீ நேத்தியோட இன்னைக்கு பெட்டராக இருக்கியா அதை மட்டும் பாருங்க. அப்படிலாம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, சில பேர் வந்துட்டு அவன் நல்லா படிப்பான், அவனாலே 90 மார்க்ஸ் வாங்க முடியல, நான்லாம் இங்கே அப்படின்னு இருப்பாங்க. இதுவுமே ஒரு வகையான லோ கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஒரு நெகட்டிவ் தான். ஓகே. இதை எரேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களை மட்டும் பாருங்கள். இதில் சொல்லுவாங்கல்ல, சூரிய போட்டுல அழகாக சொல்லுவாப்புல, ரத்தன் டாட்டாவிலே இங்கே யாரையும் நாங்கள் முடியலன்ட்டு, ரத்தன் டாட்டா இல்லடாமல் பார்ப்பல, அப்படி இருக்கணும். அதுதான் கான்ஃபிடென்ட்டு, நீங்கள் உங்கள் மைண்டுக்கு கொடுக்குற பவர். சரி ஓகே. இப்போ வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி எனக்கு அது வராது இது வராது, எனக்கு என்னால் அது முடியாது நடக்காது வராதுன்னு சொன்னீங்கல்ல, அது எல்லாத்தையும் விடுங்க. இது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஹேக் ஒன்று சொல்கிறேன், கேளுங்க. எப்படின்னா, ஃபஸ்ட்டு 6 o'clock அலாரம் வைங்க, எந்திரிச்சிருங்க. எந்திரிச்சாதான் உங்கள் மூளை நம்பும், ஓகே சொன்னால் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து எந்திரிங்க. தினமும் 6 o'clock 6 மணிக்கு அலாரம், 6 மணின்னு இல்லை, எந்த டைமில் நீங்கள் எந்திரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைம் கரெக்டாக அலாரம் வச்சுட்டு திரும்ப படுத்துடக்கூடாது, ஆஃப் பண்ணிட்டு அது எந்திரிச்சு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடணும். ஓகே. எந்திரிச்சு ஜிம்முக்கு போங்க, இதுதான் மிகப்பெரிய ஹேக்கு. ஜிம்முக்கு போயிட்டு டே பை டே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு, எப்படின்னா நீங்கள் மார்னிங் போய் ஏர்லி மார்னிங் போகிறீங்க, ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, காலையில் நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு வின்னை பார்த்துட்டு வந்துடுறீங்க, 1 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்க, இன்னும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கான மீல்ஸை சாப்பிட்டு வந்துட்டீங்கன்னா இதுவே ஒரு பெரிய வின்னு. அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு எந்த வேலையை செஞ்சாலும் சரி, இதே முடிச்சிட்டோம், இது முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு சப்கான்ஷியஸாக அதுவே எடுத்துக்கும். நீங்கள் காலைல இதே முடிச்சோம்டா, இயர்லியாக எந்திரிச்சவன் இந்த மாதிரி பெரிய விஷயத்தையே முடிச்சோம், இதெல்லாம் ஈஸியாக முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டே வந்து அதுக்கு வந்து ஒரு தீனியை கொடுக்கும், ஒரு பாசிட்டிவாக. அதனால் வந்துட்டு கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். என் லைஃப்லையும் சரி, யார் லைஃபாக இருந்தாலும் சரி, சத்தியமாக சொல்கிறேன், இது கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என் லைஃப்புமே இப்படி தான் ஓரளவு சேஞ்ச் ஆனிச்சு. நான் நிறைய விஷயம் நான் பண்ணும்போதுமே இதோட கனெக்ட் பண்ணிப்பேன். உங்களுக்கு ஒரு டே பை டே ஏறுறவங்க பிசிக்காக இருக்கலாம். காலையில் நினைப்பேன், காலையில் நம்ம போயிட்டு டிசிப்ளின்டாக ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சுட்டோம், எந்திரிச்சோம், ஒர்க் அவுட் பண்ணோம், சாப்பிட்டோம், கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் நான் எந்த விஷயம் செஞ்சாலுமே நம்ம வந்து அது எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஆடட் பவராக தான் இருக்கும். என் மைண்ட் வந்து நம்ப வைக்கும். இதுக்கு முன்னாடி நான் வந்து இது முடியாது நடக்காதுன்னு இருந்தேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றினது காரணம் இந்த ஜிம்மு தான். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. என்னோட அந்த டைம் வந்து என் சப்கான்ஷியஸ் மைண்ட் இந்த அளவு ஸ்ட்ராங் ஆனது காரணம். அதனால் வந்துட்டு நீங்கள் பண்ண உங்கள் மைண்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆடட் பவர் தான். அது வந்து உங்களால் ஈஸியாக பண்ண முடிய விஷயம். கஷ்டம்னு நினச்சிங்கன்னா கஷ்டம், ஈஸின்னு நினச்சா ஈஸி. அது எல்லாமே உங்கள் மைண்டில் தான் இருக்குது. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டிங்கன்னா நம்ம கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், அண்டு சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். ஒரு லைக்கே எப்படியே போட்டு விட்ருங்க.